3 முனை போட்டி வந்தாலே திமுகவின் வெற்றி உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓட்டு செதற துண்டு துண்டா ஓட்டு உடைய திமுக தான் ஆகும். திமுகவின் கூட்டணியை உடைக்காமல் சாத்தியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏதாவது வெளியேறினாலே தவிர அவங்கள தோற்கடிப்பது என்பது முடிவு. ஒரு கட்சி வெளியேறினாலும் அங்கே வாய்ப்பு வந்துடும். அப்படி இல்லை. அதிமுகலேருந்து எத்தனை பேர் வெளில போகிறான் இன்னைக்கு? அந்த கூட்டணி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஜெல் ஆகலை. அதிமுக கூட்டணியில் அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு திமுக வேலை செய்யலை, பிஜேபியாக வேலை செய்யுது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாவிட்டால் மைனாரிட்டிஸ் ஓட்டு ஓரளவுக்கு விஜய் பக்கம் போயிருக்கும். இன்றைக்கி அது போகாது கண்டிப்பாக. ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பயம், விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்டான ஓட்டு, அது அதிமுக பாஜக வெற்றி பெற தான் உதவும். யார் வரணும் என்பது அவங்களுக்கு நோக்கம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா அவங்க விஜய்க்கு போடுவாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, ஈரணியில் தமிழ்நாடு, ஓடிபி கேட்குறான், வெங்காயம் கேட்குறான், எதை வேணால் கொடுக்குறான், என்ன ஒன்றும் பண்ணாது. அப்படி தான் அவங்க மனம் மாறிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் 90% மேலே விரும்பி போடலை. பிஜேபி ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுன்னு கண்ணை மூடிக்குன்னு திமுக போடுவாங்க. நீங்கள் சொல்கிற போல் மற்ற சிறுபான்மையின் மக்கள் பயத்தின் காரணமாக விஜயை தவிர்த்தாலும் விஜயின் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இப்போ போக போக பர்சன்டேஜ் அதிகமாகுன்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். அவர் அதிகபட்சம் 20 வரைக்கும் போவார். ஒரு பிரயோஜனம். பாமக அடிதடியில் போச்சுங்க. அப்பா புள்ள சண்டையில் அந்த வாக்கு வங்கி கணிசமாக சரிஞ்சிருக்கு. இனிமேல் அப்பா பிள்ளை ஒன்று சேர்ந்தால் கூட அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு பழைய வாக்கு வங்கி கிடைக்காது. அதில் ஒரு கணிசமான பகுதி விஜயை நோக்கி ஆல்ரெடி போகுது. ஸ்டாலின் தான் தமிழ்நாடு வரலாறுலேயே லக்கியஸ்ட் சிஎம். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. கருணாநிதிக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதா கருணாநிதி, எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லை. எதிர்கட்சி இல்லைன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அண்ணாமலை அவர்கள் சோசியல் மீடியாவில் தான் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் நான் எந்த களத்தில் அரசியல் பண்ணுறேன், களத்தில் கீழ்ச்சார் அரசியல் பண்ணுறாரு. அண்ணாமலை வந்த பிறகு தானே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓரளவாது மவுசு கூடிச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். இன்றைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் மெல்ல மெல்ல தங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுகவை நோக்கி சீமான் அவர்கள் நாமெல்லாம் தமிழர்கள், திராவிடம் என்பது மாயை அப்படின்னு அவர் ஒருவர் கல்லை எறிகிறார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நாம இந்துக்கள், இது இந்தியா அப்படின்ற மாதிரி பிரித்து அவர் ஒரு பக்கம் கல்லை விட்டு எறிகிறாரு. இன்னொரு பக்கம் விஜய்னு புதுசாக ஒருத்தர் வர்றாரு. அவர் கொள்கை தலைவர் எல்லாமே ஒன்று தான், ஆனால் கட்சி பேர் வேற, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கல்லை எறிகிறார். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்படி 4 புறம் இருந்து கல்லுகள் எரியப்படுனா திமுக இதை வச்சு கோட்டை கட்டுமா, இல்லை கல்லடிப்பட்டு சரிஞ்சு விழுகுமா? 4 முனை போட்டி 3 முனை போட்டி வந்தாலே திமுகவின் வெற்றி உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓட்டு செதற துண்டு துண்டா ஓட்டு உடைய திமுக தான் லாபம். திமுக இருக்கக்கூடிய 40% ஓட்டு அந்த கூட்டணியோட சேர்ந்து அது 35% ஆனால் கூட மினிமம் 35 இருக்கும். அது கீழே சரியாது. அது 48லேருந்து 40 வரைக்கும் வந்ததுன்றாங்க. இப்போ 35 சரிஞ்சா கூட எதிர்க்க இருக்கிறது 3 உடையும் போது 1989 எப்படி ஜானகி ஜெயலலிதா அணி, காங்கிரஸ், திமுக 4 முனை போட்டியில் திமுக ஜெயன்னு ஜெயிச்சதோ அந்த மாதிரி 4 முனை போட்டி வந்தது என்றால் கண்டிப்பாக திமுக 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி வரலாறு படைக்கும். ஆனால் சொன்ன கலெக்டர் எல்லாம் திமுக நோக்கி தானே எறிகிறாங்க. அது அவங்க தலையெழுத்து. கல்லை தூக்கி எறியட்டும், கடப்பாறை தூக்கி எறியட்டும், பிரச்சனை அது கிடையாது. நீ என்ன வேணா ஏறி ஓட்டு களத்தில் 4 உடையதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். 4 உடையுது இல்லை? 4 உடைச்சா யாருக்கு லாபம்? உடையுதுன்னா அந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களே சார், அவங்க ஜெல்லே ஆகலைங்க. அதிமுகலேருந்து எத்தனை பேர் வெளில போகிறான் இன்னைக்கு? அந்த கூட்டணி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஜெல் ஆகலை. அதிமுக கூட்டணியில் அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு திமுக வேலை செய்யலை, பிஜேபியாக வேலை செய்யுது. அமித்ஷாவோட பேட்டிலாம் என்ன, அதிகாரத்தில் நாங்கள் பங்கு பெறுவோன்றாரு. அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வருவாங்கன்றாரு. மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக திமுக பக்கம் போயிடுச்சு. 90%, மினிமம் 90% போயிடுச்சு. 90+ கூட இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாவிட்டால் மைனாரிட்டிஸ் ஓட்டு ஓரளவுக்கு விஜய் பக்கம் போயிருக்கும். இன்றைக்கி அது போகாது கண்டிப்பாக. ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பயம், விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்டான ஓட்டு, அது அதிமுக பாஜக வெற்றி பெற தான் உதவும். நமக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, உயிர் முக்கியம். நாடு பூரா இன்றைக்கி பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செய்யக்கூடிய காரியங்களை பார்க்குறவர்கள் யார் வரணும் என்பது அவங்களுக்கு நோக்கம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா அவங்க விஜய்க்கு போடுவாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு போட்டால் அது
செல்லாத ஓட்டுக்கு ஈக்குவலு. ஏன்னா அதால் பலனடைய போகிறது அதிமுக பிஜேபி கூட்டணி. ஒன்றும் இல்லை, இப்போ சத்தீஸ்கரில் 2 கன்னியாஸ்திரிகளை, கேரளாலேருந்து போன கன்னியாஸ்திரிகளை மதத்தை பரப்புகிறாங்கன்னு அயோக்கியத்தனம் பண்ணி 55 வயது முதிர்கன்னிகள் அவங்க கூட 3 பெண்களை அழைச்சிட்டு வராங்க. 3 பெண்களும் வந்து சத்தீஸ்கரில் வந்து மேஜர். அவங்கள தொழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அவங்க ஏற்கனவே ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன்ஸ் ஆகும். மதம் மாத்திரான்னு ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு அடித்து, அந்த கன்னியாஸ்திரிகளை அடித்து பஜ்ரங் தள் பிஜேபி கவர்மெண்ட்டை அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு கேரளா பிஜேபி அதை எதிர்க்கிறான். கேரளா பிஜேபி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் செய்கிறது தப்புன்றான். ஏன்னா அவனுக்கு கிறிஸ்டின் ஓட்டு போயிடும். சத்தீஸ்கர் பிஜேபி கவர்மெண்ட்டும் பிஜேபி இல்லை இவங்க மத மாற்றம் பண்ண வந்தவன்றான். 55 வயது கன்னியாஸ்திரிகளை ஸ்டேஷனில் போட்டு அடிக்கிறான், ஃபிசிக்கலாக அடிக்கிறான். இது எவ்வளோ கொடூரமான, இந்தியா எவ்வளோ காட்டு மிராண்டி தேசமாக மாறி இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ இதெல்லாம் இந்தியாவில் மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டில் இருக்க சிறுபான்மையின மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பயம்தான் வருதா? பயம் வருது. அதை தான் நான் சொல்ல வரேன் சார். இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததில் மிகப்பெரிய லாபம் திமுகவுக்கு. எப்படின்னா, அதுக்கு முன்னால் விஜய்க்கு போவதை அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு கிட்டத்தட்ட 16% 18% இருக்கும். 16னே வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 14% வரைக்குமாவது திமுகவுக்கு கண்ணை மூடிட்டு போயிடும். அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு, விஜய் ஓரமாக இருக்கட்டும், நம்மள முதல்ல பார்த்துக்கோங்க. நான் என்ன பார்த்துக்கணும்? ஓரணியில் தமிழ்நாடு, ஈரணியில் தமிழ்நாடு, ஓடிபி கேட்குறான், வெங்காயம் கேட்குறான், எதை வேணால் கொடுக்குறான், என்ன ஒன்றும் பண்ணாது. அப்படி தான் அவங்க மனம் மாறிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் 90%க்கு மேலே விரும்பி போடலை. பிஜேபி ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுன்னு கண்ணை மூடிக்குன்னு திமுகவுக்கு போடுவாங்க. இதுவரை திமுக தன்னுடைய வரலாறில் பெற்றிராத அளவுக்கு சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெறப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டணியால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால். ரெண்டாவது, ஏடிஎம்கேக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரெட்டையில் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல சார். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்குகள் 19.8%, 20%. 7 தொகுதியில் டெபாசிட்டு காலி, 13 தொகுதியில் 3வது இடம். வரலாறுலே இல்லாத அளவுக்கு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதில் பாதாளத்தில் இருக்குது. இதில் சிறுபான்மையின வாக்குகள் மொத்தமாக பிஜேபியோட போனதால், வெளியில் போனதால் அந்த 19% ஓட்டு இன்னும் 3% வரைக்கும் சரிஞ்சிருக்குன்றாங்க. 4 கார்னர் ஃபைட்னா ஸ்வீப்புங்க. டிஎம்கே எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சியோட சாதனைகள் வேதனைகள்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். கிளியர் மேத்தமேட்டிக்ஸ் தான். முனைகள் அதிகரிக்க வெற்றி திமுகவுக்கு. ஆமாம் சார். பிளேட்டில் நிறையா பதார்த்தம் வர வர வந்து மெயின் பதார்த்தத்துக்கு தான் மவுஸ் அதிகம்வாங்க. அந்த மாதிரி கதை இது. 4 உடையுது ஓட்டு, லட்டு மாதிரி திமுக ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும். அவங்க கூட்டணி ஈஸியாக மேலே வந்துடும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற போல் மற்ற சிறுபான்மையின் மக்கள் பயத்தின் காரணமாக விஜயை தவிர்த்தாலும் விஜயின் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இப்போ போக போக பர்சன்டேஜ் அதிகமாகுன்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன லாபம்? அந்த எண்ணத்தை கொடுத்துட மாட்டாரா விஜய்? ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். அவர் அதிகபட்சம் 20 வரைக்கும் போவார். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு தொகுதியில் நீ ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். 20%ல் வாங்கி ஜெயிக்க முடியாது. ஒன்றுமே இல்லை. 234 தொகுதியில் நீ 20% வாங்கினாலும் சைபர் ரிசல்ட் சைபர். இல்லை, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த மக்கள், நீ சொல்கிற சிறுபான்மை மக்கள் வந்து பேஸ்மெண்ட்டை எப்போ ஸ்ட்ராங் பண்ணும்? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்காரு வெளியே. ஓபிஎஸ் வரும்போது திமுக போகிறது கிடையாது அப்படின்னா விஜய் எத்தனை அவர் நாடி வரணும் அப்படி முக்குளத்தூர் மத்தியில் ஒரு ஸ்பெகுலேஷன். உங்களோட விருப்பத்தை சொல்றீங்க. ஓபிஎஸ் வருவார். இல்லை பேஸ்மெண்ட் கேட்குறேன். இப்படி பேஸ்மெண்ட்டை செட் பண்ணலாங்க. ஓபிஎஸ் வரதால அவருக்கு என்ன லாபம்னு நம்ம பார்க்கணும். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவங்களை எதுக்கு சேர்க்கணும்னு அவர் நினைக்கலாம். பழம் பெருச்சாலிகள் யாருமே எனக்கு வேணான்றாருங்க. அவர் பழைய பெருச்சாலி எதுவும் எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக யங் ஃபேஸ் தான் வேணுன்றாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் கனவு காண்றாரு தான் சிஎம் ஆகிடுவோம். அதெல்லாம் ஆக முடியாது. யுல் பி அ ரெக்கர், இட் கேனாட் பி அ விக்டர். நான் திரும்ப சொல்கிறேன், யுல் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட், யுல் பி அ டிஸ்ரப்டர். அவர் வந்து கெடுப்பார். அவர் ஜெயிக்க முடியாது. 20% ஓட்டு 214 தொகுதியும் கூட வாங்கலாம். இப்போ ரிசல்ட் 0. அவர் உடைக்கிற ஓட்டு, இந்த பக்கம் சீமான் உடைக்கிற ஓட்டு, ஏடிஎம்கே பிஜேபி கொடுக்குற ஓட்டு, இவங்க அலைன்ஸ் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. புதுசாக யாராவது வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அங்கே மோடி இருக்க வரைக்கும் உங்களை ஒன்றும் அசிச்சிக்க முடியாது. அதையும் மீறி போனோன்னா பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, ஆனால் அறுவடை பண்ணுறதுக்கு அதிமுகவால் முடியல. அதிமுகவால் ஒன்றுமே பண்ண முடியல, நெரேட்டிவே செட் பண்ண முடியல. அதனால் 4 முனை போட்டினா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்லிவிடலாம், எழுதி கொடுக்கலாம், திமுக வெற்றி உறுதி. இதை மாறி வேற ஜெயிக்கிறதுக்கு என்னதான் சார் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா செகண்ட் பிரச்சனை ஏடிஎம்கே வரணுங்க, ஆ யுனைடெட் ஏடிஎம்கே வரணும். ஓபிஎஸ் டிடிவி அது சாத்தியமற்றதா இருக்கே சார். அது கேளுங்க, நான் வாய்ப்பு சொன்னாங்க, சாத்தியமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒன்றுபட்ட அதிமுக வரணும். அவங்க பழைய அலையன்ஸ் பாமக. இப்போ அடுத்த பெரிய பிரச்சனை பாமக. அவன் 4% ஓட்டு இருந்தது. ஆமாம், அதிமுக பாஜக கூட்டணியில் 3வது இருக்க ஒரே பெரிய கட்சி பாமக. பாமக தவிர்த்து மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டி, 1 மெம்பர் பார்ட்டி. பாமக அடிதடியில் போச்சுங்க. அப்பா புள்ள சண்டையில் வந்து அந்த வாக்கு வங்கி கணிசமாக சரிஞ்சிருக்கு. இனிமேல் அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தால் கூட அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு பழைய வாக்கு வங்கி கிடைக்காது. அதில் கணிசமான பகுதி விஜயை நோக்கி ஆல்ரெடி போகுது. பிஜேபி கொஞ்சம் போகுது, திமுக அதிமுக கொஞ்சம் போகுது, கணிசமாக விஜய்க்கு போகுது. அப்பா புள்ள சேர்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்பா புள்ள சேரலைன்னா அது சைபர், அவங்கள யாரும் சீண்ட மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட் பேங்க் எங்கே இருக்குது அதை சொல்லுங்கள். அன்வர் ராஜா போனப்போ சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் பூரா முஸ்லீம் ஓட்டு அடி வாங்குது. ஓபிஎஸ்ஸால் வந்து கெடுக்க முடியும், அவர் ஜெயிக்க முடியாது. ஓபிஎஸ் ஃபேக்டர் கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஒரு லாஸ் ஏற்படுத்தும். ஓபிஎஸ் சைபர், ஆனால் எடப்பாடியை வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவார். டிஸ்டர்ப் பண்ணுறது முடியும், அவர்னால ஈஸியாக முடியும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையா ஏடிஎம்கே. 4 முனை போட்டியில் திமுகவின் வெற்றி அமோகமானதாக இருக்கும், எழுதி வைத்துக்கொள்ள. திமுக கை காலை வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே போது வெற்றி. ஆமாம், அவங்க எதுவும் பெருசாக கெடுத்துக்கூடாது, ஒர்க் பண்ணணும், அப்படி ஹார்டாக ஒர்க் பண்ணணும், பண்ணுவாங்க. பெரிய அளவில் வந்து கள்ளக்குறிச்சி மாதிரி இன்சிடென்ட் எதுவும் நடக்கூடாது, லாண்ட் ஆர்டர் பெரிய அளவில் கட்டக்கூடாது, கட்சிக்காரன் அராஜகம், போலீஸோட அட்ராசிட்டிஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்ணாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. 4 முனை போட்டியில் இதெல்லாம் பண்ணாட்டி கூட ஜெயிப்பாங்க. இதை பண்ணாங்கன்னா இன்னும் அமோகமாக ஜெயிப்பாங்க. இப்போ இருக்க சூழல், கலச்சூழல் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குங்க. ஸ்டாலின் தான் தமிழ்நாடு வரலாறுலேயே லக்கியஸ்ட்டு சிஎம். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. கருணாநிதிக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதா கருணாநிதி, எடப்பாடிக்கு ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லை. எதிர்கட்சி இல்லைன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து, ஆனால் ஆளுங்கட்சிக்கு அது லாபம். திமுக நேரம் நல்லா இருக்குது சார். இதில் விஜய் ரோல் சார் திரும்ப திரும்ப சொல்ல காரணம், ஓபிஎஸ் வெளில இருக்கார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் மதுரை மாநாடு போட போகிறார், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ராகுல் காந்தி சந்திக்க போகிறாரெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் அங்கேருந்து வருமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா 25 சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு போட்ட 21 கொடுத்தாங்க. அப்படி பட்சத்தில் அவங்க திமுக விட்டு வருவாங்களா அப்படின்றதே கேள்விக்குறி. இதெல்லாம் தாண்டி விஜய் என்ன ரோல் ப்ளே பண்ண, என்ன ஐடியா தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் வரணுங்க, களத்துக்கு வரணும். இன்னும் கிரவுண்டுக்கே வரல அவர். காங்கிரஸோடலாம் விஜயோட போவாது, கண்டிப்பாக போவாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் அது போவாது. அவங்களுக்கு வந்து 1929 எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டு திமுக மறுபடியும் கொடுத்தா 2 எலெக்ஷனில் ஒன்றா இருந்திருக்காங்க. அதனால் போக மாட்டாங்க. 25 ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதெல்லாம் அவங்க இல்லை, ரேடர்லேயே கிடையாது. டெல்லிக்கு இப்போ எம்பி எலெக்ஷன் வரும்போது 10 சீட்டு வேணும் அவங்களுக்கு. அதனால் விஜய் காங்கிரஸ்லாம் அபத்தமான கருத்து, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டாக்கை கிளப்பி விட்றாங்க திமுக கிட்ட கூடுதல் சீட்டை வாங்குறதுக்கு. அதனால் திமுக வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சீட்டு கூட தூக்கி கொடுத்துறாரு. விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு 100% வாய்ப்பு இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது திமுகவை பிடிக்காதவர்கள் தங்களுடைய பகுத்தறிவுகளை பாடையில் ஏற்றிவிட்டு பிடிச்சதை பேசுகிறாங்க. இப்போ நம்ம பிடிச்சதை பேச முடியாதுங்க, எனக்கு கூட கருத்துக்கள் இருக்குது. ஆனால் யதார்த்தத்தை உண்மை எடை போடும்போது அதை தானேங்க நான் பேச முடியும். ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான யதார்த்தம். அப்போ நான் அதை தானே பேச முடியும். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சிஎம்னு அதனால தானே சொல்கிறேன். அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடியும் போது ஸ்டாலின் பண்ண அந்த ஒரு வியூகத்தை இப்போ எடப்பாடியால் பண்ண முடியல, விஜயால் பண்ண முடியல. எடப்பாடி என்னங்க பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணலையாங்க. அவர் வந்து ஒரு பலவீனமான எதிர்கட்சி தலைவராக தானே இருக்கார். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவரால் எதாவது பண்ண முடிஞ்சுதா? இந்த 4.5 வருஷத்தில் திமுகவுக்கு எதிராக ஓரளவாவது அப்போசிஷனில் இருந்து நரேட்டிவை செட் பண்ண முடிஞ்ச ஒரே ஆள் அண்ணாமலை. தடாலடியாக ஏதோ பண்ணி அதில் நிறைய பொய் இருக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு அரசியலை, ஒரு தடாலடி அரசியலை அவர் பண்ணார். மக்கள் திரும்பி பார்த்தாங்க, அவரை உடனே திரும்பினாங்க. திமுக உடனே திரும்பினாங்க. இன்னைக்கு பிஜேபி அவரையும் கைட்டுடுச்சு. நயினார் நாகேந்திரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இல்லை, அங்கேயே ஒரு டாக். அண்ணாமலை அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் தான் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் களத்தில் அரசியல் பண்ணுறாரு. களத்தில் கீழ்ச்சார் அரசியல் பண்ணார். அண்ணாமலை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு தடாலடி அரசியல் பண்ணாருங்க, கிரவுண்டில் இறங்கி பண்ணாருங்க. நயினார் களத்துலையும் பண்ணலை, சோஷியல் மீடியாலையும் பண்ணல. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஒரு ஆர்மி இருக்குது அண்ணாமலைக்கு, அது வேற. பட் அது கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு தானே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து ஓரளவாவது மவுசு கூடிச்சு. அவர் கொஞ்சம் ஓவராக போயிட்டார். அதோட பலன் இன்னைக்கு அவர் மட்டும் ஒழுங்காக இருந்தது. அவங்க பழைய ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கே 19 அலையன்ஸ் இருந்ததுன்னா 24 எலெக்ஷனில் குறைஞ்சது 12 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. 12லேருந்து 14 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்க. மினிமம் 12 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதை கெடுத்த பெருமை அண்ணாமலைக்கு தான் போகும், அது உண்மை. இல்லை, அன்றைக்கு நீங்கள் இப்போ தேர்தலுக்கு அதிமுக பாஜக ஒன்றா இருந்தால்
வராதுன்னு சொல்றீங்க. அன்னைக்கு 2019 அதிமுக பாஜக ஒன்னாரு தான் வந்திருக்குன்றீங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேறுங்க. நான் சொல்கிறது அதிமுக பிஜேபி மட்டும் இல்லைங்க, அதோட 19 அலையன்ஸ் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஆமா ஏசி சண்முகம், உடையாமல் வேற ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஜி.கே. வாசன், இந்த டீம் எல்லாம் அப்படியே இருந்திருந்ததுன்னா டிடிவி தினகரன் உட்பட கண்டிப்பாக 12 சீட் அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் வரும்போதுங்க, இப்பயும் நான் சொல்கிறேங்க, அசம்பிளி இல்லைங்க, ஒன்றுபட்ட அதிமுக வந்து அதே அலையன்ஸ் இப்போ அசம்பிளியில் வந்ததுன்னா ஆட்சி மாற்றமே வந்துடும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதிர்கட்சி ஒற்றுமை தாங்க ரொம்ப முக்கியமானது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு ஒரு தியரி, ஐஓயூன்னு ஒரு தியரியே உண்டு. எதிர்கட்சி ஒற்றுமை இல்லைன்னா ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நான் சொல்கிறது வந்து துண்டு துண்டாக இவங்க சதுரி கிடக்குறாங்க. பிஜேபியும் ஒழுங்காக பேசணும். பிஜேபி வாயில் வந்தெல்லாம் பேசக்கூடாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் திமுக லாபம்னு நான் சொல்லும்போது ஆஸ் சச் அது வந்து அலையன்ஸால் மட்டும் இல்லை. அதுக்கு பிறகு அண்ணாமலை பேசுகிற பேச்சு, அதிமுக உடஞ்சி கிடக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு 2019 ஏடிஎம்கே அலையன்ஸ் டிடிவியும் சேர்த்துக்கணும், இல்லை கூட்டணியிலையா சேர்த்துக்கணும். அந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அது இல்லை. அப்போ ஓட்டு நாளாக உடையுது. விஜய் ஒரு பக்கம் உடைக்கிறார். அந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா விஜய் உடைச்சாலும் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கும். ஆனால் இப்போ அது இல்லாததால் திமுக வெற்றியை தடுக்க முடியாது யாரும். அவங்களே பெரிய தப்பு பண்ணி யானை மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி திமுகவை தற்கொலை செய்து கொண்டால் தவிர அவர்களுடைய வெற்றியை 26 யாராலும் தடுக்க முடியாது. 4 முனை போட்டியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவின் வெற்றி உறுதி. சார், 4 முனை போட்டி. இன்னொன்று வந்து வதந்தியாக பேசப்படுறது, அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு பாஜக இப்போ கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப தள்ளி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அண்ணாமலை தனியாக வரும் பட்சத்தில் அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள்லாம் ஒரு அணியில் திரண்டாங்கன்னா அது எப்படி சார் 5 முனையா போகுது அப்படின்னா என்னவா இருக்கும் அடுத்து? அப்போ திமுக இன்னும் கூடுதலாக சீட்டு ஜெயிக்கும். 4 முனை முனைகள் அதிகரிக்க திமுக 4 முனை போட்டியில் 140 160 வராங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தனா 150 வரைக்கும் போகும். துண்டு துண்டாக உடைய புதுசாக ஆளுங்க உள்ளே வர திமுகவோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகும். அவங்க அலையன்ஸ் இன்டாக்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, மீடியா இருக்குது, ஓரளவு நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது மறுக்கல. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஆன்டி மோடி இட்டுக்க நிரப்பும். ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் ஓட்டு உடையும் போது வெரி சிம்பிள். 89 கருணாநிதியை புதுசாக போட்டாங்க கிடையாது, ஓட்டு உடஞ்சது வந்தார். ஜெயிச்ச கருணாநிதி அதே ஒரு மாதத்தில் அதிமுக 2 அதிமுக 1 சேர்ந்து மருங்காம்புரி கிழக்கு மதுரையில் அமோகமாக ஜெயிக்குது. அதிமுக 2 அதிமுக 1 சேர்ந்த உடனேயே ஜெயிக்குது, ஒரே மாதத்தில் ஜெயிக்குது. ஓட்டு உடைய திமுக தாங்க லாபம். திமுகவின் கூட்டணியை உடைக்காமல் சாத்தியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏதாவது வெளியேறினாலே தவிர அவங்கள தோற்கடிப்பது என்பது முடியும். ஒரு கட்சி வெளியேறினாலும் அங்கே வாய்ப்பு வந்துடும். அப்படி இல்லை, அது காங்கிரஸ் வெளியேறணும். முதல் இடத்துல 4% தான். மற்றபடி சிபிஐ சிபிஎம்ல சேர்ந்தே 1%, விசிகா 1%, 98 0.98. இந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கான எது அடிப்படையில் சார் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு? விசிகா மைனாரிட்டிஸ் வேற இன்னைக்கு அவங்களுக்கு என்மாசா திரண்டுட்டாங்க. மைனாரிட்டிஸ் அவங்க பின்னால போயிட்டாங்க. காங்கிரஸ் வெளியேறினாங்கன்னா மைனாரிட்டிஸ் வெளியேறிடுவாங்க. காங்கிரஸை கூட வச்சிருக்கிறதுக்கு காரணம், காங்கிரஸ் திமுக வெளியில் அனுப்புதுன்னா நாளைக்கு பிஜேபியோட போகுது, அதுக்கு தான் காங்கிரஸை கைட்டுது மைனாரிட்டிஸ் அஞ்சுவார்கள். அதனால ஸ்டாலின் காங்கிரஸை இழக்க மாட்டார். தன்னுடைய நம்பகத்தன்மைக்காக இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக போகுது. அதனால் அவர் கண்டிப்பாக வந்து காங்கிரஸை இழக்க மாட்டார். இந்த அலையன்ஸ் உடையாமல் காங்கிரஸ் வெளியில் வராமல் திமுகவை வீழ்த்த முடியாது. காங்கிரஸ் வெளியில் வராது. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை அதிக பதில் மிக நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.